எவேத ஆசானுமா பல்லாண்ட பழமை பரிசே அவதாரா இங்கோய் கொள்ளும் உரிகாப்பே. முத்தி நெறி அறியாத பூகரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமாலம் அருவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன கருடியவார் பெறுவாரச்சோவே. மணிவாசக பெருந்தகை அவங்க பாடுறாங்க. அந்த பாடல் அச்சோ பரிகத்தில் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், நான் புதுசா ஒன்றும் சொல்லலை. இந்த பாடல்ல அவங்க பாடுறது முக்தி நிலை அறியாத மூர்க்கருட. அவங்க ஏதோ ஒரு பாதையில வழிபாட்டு பாதையில இருந்தாங்க, இல்லாமலாம் இல்லை. அது ஒரு நகல் வழிபாடு, ஏதோ ஒரு பாடல இருந்தாங்க. ஆனா அது இல்லை, பக்தி நெறி இதுதான் அப்படின்னு அவங்களுடைய அம்பலவான தம்பிரான், செம்பாக எழிலோங்கிய அம்பலவான தம்பிரான் தெய்வம் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய குருபிரானுக்கு மகுடம் சுட்டுறாங்க. செம்பாக எழிலோங்கிய அம்பலவான தம்பதங்கண்ட. அது எவ்வளவு சிறப்பு கொடுக்குறாங்க, அது அவங்களுக்கு தான் சொல்ல முடியும், நம்மளால கொடுக்க முடியாது. வாங்கி படுக்க தான் முடியும், படிக்க தான் முடியும், சொல்ல தான் முடியும், பற்றி கொள்ள தான் முடியும். அந்த ஒரு குருபிரான் மூலமா அவங்க பெற்ற ஞானம் என்ன, சிவமாக்கி என்னை ஆண்ட. அப்ப இது பாடும் பொழுது அவங்க சிவமா இருக்காங்களா, சாதாரணமா அடியாரா இருக்காங்க? சிவமாக்கின நிலையில தான் பாடியிருக்காங்க. இது வந்து அன்னைக்கு நடந்தது. இது எந்த அளவுக்கு எல்லாரும் போயிருப்பாங்க அது வேற விஷயம், நம்ம அதை பத்தி இங்க சர்ச்சையிட வேண்டாம். நம்ம தெய்வம் இன்னைக்கு இந்த இது ஒன்று தீர்க்க தரிசனம் ஒன்று மாஸ்டர் அண்ணா ராஜா அண்ணா என்ன அது நம்ம துராஷ்டிர நாயகம், அதனுடைய துவக்கத்தை பார்க்கணும். துவக்கத்தில் எப்படி இருக்கும்னா, பக்கத்திலிருந்தும் தூரத்திலிருந்தும் வந்திருக்கிறவர்களை கேளுங்கள் தான் துவக்கமாக சொல்லிட்டு நிறைய வருது. இன்னைக்கு வாசிச்ச நிலை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த நிலை அப்படியே இருக்குது. அவங்களுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு வாங்கியிருப்பீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயம் சில காட்சிகள் நிச்சயம் தெரியும். நம்ம தெய்வ ராஜகம்பீர பிரசங்கத்துல தூரத்திலிருந்தும் பக்கத்திலிருந்தும் வந்திருக்கிறவர்களை கேளுங்க. இதுல நான் என்ன பார்க்கிறேன்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த பிரசங்கத்துல வரக்கூடிய அந்த பொருளை நம்ம எந்த அளவுக்கு வாங்குறோங்கிறது வந்து ஒரு பக்கம். அந்த துணி, அந்த மாடுலேஷன் சொல்லுவாங்க, அதே மாடுலேஷன்ல தெய்வம் பேசியிருக்காங்க. அவங்கள பார்த்து இவங்க காப்பிடிக்கிறாங்களா? இல்ல, அன்னைக்கு அவங்க மூலமா பேசினது நம்ம தெய்வம் தான். இதே மாதிரி இன்னொரு குறிப்பு. அந்த குறிப்பு எப்படின்னா, திருப்புத்தூர் பிரசங்கத்துல வரும், உன்னுடையதும் என்னுடையதுமாகிய அந்த கடவுளை காட்ட அப்படின்னு தெய்வம் திருப்புத்தூர் பிரசங்கத்துல காட்டுறாங்க. அது வரிசையா இருக்கும். 4 பிரசங்கத்திலேயே 4 விதமா அது ஒரு வளர்ச்சியே பார்க்கலாம். நிச்சயம் ஒரு வளர்ச்சி இருக்குது. அதில் வந்து மதுரை பேசுனதுல ஒன்று இருக்குது. அந்த இது கொஞ்சம் ஊனி பார்த்தா அந்த முதல் பராவிலேயே தெரியும், அந்த வளர்ச்சி நமக்கு தெரியும், இதையும் காட்டுவாங்க. அதுல அந்த ஒரு அந்த மதுரையில பேசும் பொழுது அவங்க எப்படி துவங்குறாங்கன்னு பார்த்தாக்க, முதல்ல நம்ம மனுஷன் அடிமையாகிறது மற்ற உலக இச்சைகள் ஒரு புறம், உணவு தான் ஆதாரம். உணவுல அறுசுவைக்கு அடிமையாகாதவர்கள் யாருமே கிடையாது. அது அசைவம் சாப்பிடுவர்களாக இருந்தாலும் சரியே, சைவம் சாப்பிடுவர்களாக இருந்தாலும் சரியே, ஏதோ ஒரு சுவைக்கு அடிமை தான். இந்த ஹோட்டலில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து ஆட்டோ பிடிச்சி அங்கே போய் சாப்பிட்டு வர டிக்கெட்டு உண்டு. நானும் அதில் சேர்ந்தவன் தான். தெய்வம் அங்கே தான் பிடிக்கிறாங்க. அறுசுவை கொண்டு ஒழித்த விடம், அதை பற்றி எடுத்து பேசி அந்த இடத்துல மரண அச்சத்தினை தூண்டிவிட்டு, ஜீவசமதானம் பண்றது இன்னொரு இடத்துலையும் வருது, இந்த இடத்துலையும் வருது. மரண அச்சத்தினை தூண்டிவிட்டு அறுசுவை கொண்டு ஒழித்த இடத்தில் செவிச்சுவை உணவு போய் சேகரமாகி அங்கே
அதனால் எழும்பும் மரணச்சத்தினால் வரும் மன ஓர்மை. அது வந்த பிறகு மறுபடியும் அந்த அவங்களுடைய தொடர்ந்து செவிச்சுவை உணவு போய் சேர ஜீவன் முக்தி தசை அடைய யோகியர்கள் ஆகிறார்கள். கேட்டோன்னே இல்லை, தொடர்ந்து நிற்கணும். அப்போ அந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க, தெய்வம் எப்படி காட்டுறாங்கன்னா, அறுசுவை கொண்டு ஒழித்த விடம் இவங்கெல்லாம் ஆனந்தாதிதேவர்கள்லாம் கண்டு அது காட்சியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்மளை பொறுத்தவரையில் எந்த ஒரு எல்லையில் அந்த மன ஒருமைன்னு அந்த இடத்துல மரணத்தில் காமிக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு 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 ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல ஒரு இடத்துல எக்கு தப்பா ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது அவருக்கு பிடிச்ச ஜாங்கிரியை கொண்டு வந்து, ஆனால் ஜாங்கிரி சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன், அங்கேருந்து கொண்டாந்துருக்கேன்னாக்கா காதில் போகுமா? அப்போ அந்த சுவை உணர்ச்சி ஏறல வரலை. இது அது ஒரு எல்லை, மன எல்லை, நம்ம உள்ளத்தினுடைய ஒரு எல்லை. அந்த எல்லையை நம்ம வச்சுக்குவோம். அவங்க கண்ட காட்சி பற்றி நம்ம பேச வேண்டாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இது எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய எல்லை. அப்போ அந்த மன ஓர்மை. இன்னொரு இடத்துல பாடல்ல, கன்னத்தில் அரைந்தது போல் சொல்வேன், ஒரு அறை விட்டான்னா டக்குன்னு அப்படி பொறிகளைக்கு மாதிரி நிற்கும், அந்த ஒரு எல்லை. அப்போ அந்த இடத்த இந்த மாதிரி எல்லைகள்லாம் தெய்வத்தினுடைய வாக்கியங்கள் பதங்கள் எல்லாமே உள்ள போனா நிச்சயம் அந்த ஒரு எல்லையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது. அப்போ அந்த நேரத்தில் மூச்சு அடங்கி ஓடுறது. இதை அன்னைக்கு அவங்க பாடியிருக்காங்க, சிவமாக்கி எனையாண்ட. அப்போ அந்த ஒரு கண நேரத்தில் அத்தனை பேரும் அந்த மூச்சு அடங்கிய ஒரு நிலை எல்லாருக்கும் சத்தியமா இன்னைக்கு அளந்துக்கிட்டு வர்றாரு. நம்மளுடைய தெய்வ நூல்களை படிச்சு வர்ற ஓதி வர அத்தனை பேரும் அனுபவித்து வர்றது, கேட்டு வர்ற அத்தனை பேரும் அனுபவித்து வர்றது சர்வ நிச்சயம். இது நிரூபணம். இதுக்கு நான் தனியாக எடுத்து இதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாரும் அனுபவத்தில் அறிந்து கொண்டது. இது ஒரு பக்கம். இது நம்ம ஞானத்துக்கு அதிகமாக போனால் இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு நான் வேற ஒன்று தான் சொல்லத்துக்கு எடுத்தேன். அது என்ன திடீர்னு இந்த பக்கம் தெய்வம் என்ன அப்படி மாற்றி விட்டாங்க. இதில் என்னன்னா, மான்மியத்தில் ஒரு காட்சி 2 இடத்துல வருது. என்ன காட்சின்னு கேட்டாக்கா, சூரியன், கானகம், மரம் 3 தான் பார்த்துறாங்க. 3 பாத்திரத்தில் இன்னைக்கு படித்தோம். மான்மியத்தில் இன்னைக்கு என்ன படித்தோம்? திங்களூர் தீட்சை அந்த இதில் பற்றி அவர்கள் தூல தேகத்தில் இருப்பதனால் வயநாடு செல்வதற்கு செல்ல ஒட்டாமல் தடுத்து நிற்கும் வேடரை விரட்டி காட்டை கடித்து அந்த பகுதியை படித்தோம். அதை நான் எல்லாத்துக்கும் அதில் போல எல்லாரும் அவங்கவுங்களுக்கு உள்ள அது நிச்சயம் அது உள்ள தெளிவு சத்தியமாக கிடைக்கும். திருப்பி ஓதி பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நிறுத்தி படிக்கணும், ஆனால் நிறுத்தி படித்தான். அதில் சூரியனுடைய கிரணம் இங்கே தேவையில்லை என நீ அப்பாலே போ என்று ஒதுக்கின போன்ற பேருருள் சூழ்ந்த ஓர் பெருமர வனக்காடு தோன்றின அப்படின்னு முதல்ல சொல்றாங்க. முன்னாடி போறது அந்த பஞ்சம், அந்த பாதக போத 50 கணங்கள் அதனுடைய இது அதெல்லாத்தையும் தாண்டி தான் இது வருது. இப்போ அந்த கானகத்துக்குள்ள சொல்றது. இப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது சூரியனுடைய கிரணம் இங்கே தேவையில்லைன்னு நீ அப்பாலே போவென்று ஒதுக்கின போன்ற பேருருள். அந்த பேருருள் எங்க வருதுன்னு கேட்டா, இப்போ குணசேகர மாதிரியார் எங்களுக்கு டீ ஸ்பாட்டில் தான் ரொம்ப கேஷுவலாக தான், ரொம்ப அதாவது சொல்லப்போனால் இன்ஃபார்மலாக தான் தெய்வத்தை பற்றி எடுத்து பேசினாங்க. அது அப்புறம் ஃபார்மலாக அது வேற விதமாக போயிட்டு, அது வேற, அது வளர்ச்சி. அதில் எது என்ன ஈர்த்ததுன்னு அந்த அவருடைய தமிழ் சொல்லாடல். தெய்வம் அவங்களுடைய இன்னும் சொல்லப்போனால் நான் தமிழில் நிறைய கற்றுக்கொண்டது அதிகமாக கற்றுக்கொண்டது மான்மியத்தை ஓதி வந்ததுனால தான். சத்தியமாக எல்லாருக்கும் ஓதிக்கிட்டு இருக்குது. இன்னும் நான் முடிவில் தான் இன்னும் போயினே இருக்கேன். எல்லாருக்கும் இது உண்டு, அனுபவம் உண்டு. அந்த தமிழினுடைய சொல்லாட்சி அவ்வளோ அழகாக தெய்வம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன் அந்த ஒரு பாயிண்ட் அதை குறிப்பை காமிக்கிறதுக்கு தான் இங்கே இந்த பகுதியை நான் வாட்சேன். இல்லை, இந்த இடத்துல காற்று இந்த பேரு எப்படி வருதுன்னா, பெருமர வனக்காடு மரம்னு சொல்றாங்க. அதாவது நம்ம அந்த ட்ரீ அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு 3 சொல் தமிழோட உபயோகத்தில் இருக்கு. மரம், விருட்சம், இன்னொன்று தரு. மரம்ங்கிறது எதுனாக்கா, இதே இதில் அந்த மகிழ மரத்தடியில் அங்கே பேசும்பொழுது மதுரையில் முதல் பிரசங்கம் பேசுனாங்க அல்லவா, அங்கே இது தனக்கு வேண்டும் என்று எண்ணத்தில் ஓராதவர்களாய் போயிட்டாங்க. அதை எல்லாம் பண்ணாங்க, ஆனால் இது எனக்கு வேணும்னு யாருக்கும் எண்ணத்தில் இது எனக்கு வேணும் அப்படிங்கிற ஓர்மை, அந்த மன ஓர்மை அது அது இருந்தால் தான்
முதல்ல நம்ம கவனத்தில் அது போய் உட்காரும். கவனத்தில் உட்காரும் பொழுது கவனம் நமக்கு அதுக்கு தெய்வம் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு பரிசு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாது ஒன்றும் புதுசாக ஒன்றும் நம்ம எடுத்து சொல்ல, நூலில் இருக்கிறது தான். அது கவனத்துக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க தெய்வம், வாக்கியத்தில் இருக்குது. எந்த வாக்கியம் நினைவில்லை. அறிவின் பசை, கவனம் என்பது அறிவின் பசை, அது உண்டை வடிவமாக இருப்பதால் கவனக்குழிகை என்று சொல்லப்படுகிறது, சொல்வார்கள் அப்படின்னு இருக்குது. அது என்ன உண்ட வடிவம்? கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸில் போவோம். மேத்தமெட்டிக்ஸில் 2 புள்ளி, ஒரு புள்ளி நிலச்சி நிற்குது, இன்னொரு புள்ளி சுற்றி சுற்றி வருது. இந்த சுற்றி சுற்றி வரக்கூடிய புள்ளி சம தூரத்தில் சுற்றி சுற்றி வரக்கூடிய அந்த புள்ளி, இதனால் ஏற்படக்கூடிய ஒரு பரிமாணம், அதிகபட்ச பரிமாணம் எதுன்னா அது உருண்டை. த மேக்சிமம் வால்யூம் தட் குட் பி டெவலப்டு பை 2 points, one fixed and another moving. இதுதான் மேத்தமெட்டிக்ஸில் இருக்குது. ஏன்னா அந்த லாங்குவேஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லியிருக்கலாம். இப்போ படிக்கிற இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு நிச்சயம் நல்லா தெரியும் அதை பற்றி. நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. அப்போ அந்த அசையக்கூடிய புள்ளி சுற்றி சுற்றி வந்து அதே தூரத்தில் மெயின்டைன் பண்ணும். சரி, அந்த ஆரக்கால் எது நமக்கு? மான்மீட்டில் இருக்கு, ஆசானுடைய வாக்கு தான். கிறிஸ்தவ தான் கற்பனையெல்லாம் பண்ணிக்க வேண்டாம். அவங்க வாக்கு அதே அது ஏன் அது ஆரக்கால் அதே சேம் டிஸ்டன்ஸ்னு வச்சுருக்காங்கன்னா, வரம்பு மீறுதல் கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம்பு வச்சுருப்பாங்க தெய்வம். எந்த இடத்துல உன்னை நிறுத்தினாங்களோ அந்த இடத்துலையே இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே கிடைக்கிற பொக்கிஷம் அத்தனையும் தெய்வம் கொடுக்குறாங்க. இது ஒன்று. அப்போது அந்த ஒரு தெய்வம் அங்கே அந்த இடத்துல அது பேசுகிறாங்க, அந்த ஒரு அறுசுவை அந்த இடத்துல. இங்கே ஒரு 3 பாயிண்ட், இது வந்து நம்ம எல்லாருக்கும் இது. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நான் சொல்ல வந்த இடத்துல என்னன்னாக்கா, இந்த இடத்துல பேருருள் பெருமர வனக்காடு அது சொன்னோம்லவா. அடுத்தது இன்னொரு காட்சி, அது எதுன்னா அகிலவரம் பருவம். அது எப்போ, இந்த காட்சி எப்போ வருதுன்னா, அவங்க அரசரடி அந்த அரசலூரில் தீட்சை பெறுறாங்க. பிடரிக்கன் திறக்கக்கூடிய அந்த தீட்சை அரசலூரில் கிடைக்கிது அவங்களுக்கு, பெருமாள். 12 வருஷம் அதுக்கப்புறம் தான் ஆடு மேய்ப்பு. அப்போ அந்த அரசலூர் இது அந்த தீட்சைக்கு அப்புறம் அவங்க பாட்டையரோட போகிறாங்க. அதில் நல்ல அண்டிலும் பேடும் போல நிறைய உதாரணம் காட்டுறாங்க. அதில் இந்த ஒரு பகுதி, ஓங்கி செழித்து வளர்ந்து விரிந்திரான் என்ற இந்த ஒரு நம்ம மான்மீட்டில் இன்னொரு பிரயோகம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 நெகட்டிவ் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஆங்கிலத்தில் சொல்ல போனாக்கா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஐ ஹவ் பீன் டூயிங் இட், கீப் ஸ்டாண்டிங், ஐ ஹவ் பீன் டூயிங் அப்படின்லாம் சொல்கிறோம்லவா. அதாவது அது எக்ஸாக்டாக தமிழில் அதுக்கு எப்படி வரும்னு ரொம்ப நாளாக எனக்கு தெரியாமல் இருந்தது. தெய்வம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதாவது விளங்கா நின்ற, செய்யா நின்ற, அதாவது செய்யாமங்கிறது நின்று போச்சுனாக்க கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த பிரயோகத்தை தமிழில் இங்கே காமிச்சிருக்காங்க. நான் புரிஞ்சின்றது, இதுக்கு மேலே எதாவது இருக்கலாம், அண்ணா ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லட்டும், அது வேற. நான் புரிஞ்சின்றதை நான் சொல்கிறேன். அப்போது விரிந்திரா நின்றான்னு இன்னும் எக்ஸ்பேண்டிங் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு லிமிட்டே கிடையாது, வரம்பற்ற. அந்த இதில் கூட 211வது வாக்கியம் கோடாயுத கூறில் கூட அந்த விடிவை பற்றி சொல்லும் பொழுது, சாதாரண விடிவு உலகில் நம்ம பார்க்கக்கூடிய விடிவு சூரியோதயம் வந்த உடனே போயிடுது. விடியல், அந்த விடிகால நேரங்கிறது சூரியன் வரும் பொழுது போயிடுது. ஆனால் நம்ம தெய்வம் அவங்க உபதேசம் அவங்களுக்கு கொடுத்தது அது வரம்பற்றது. அந்த விடியல் வந்து அந்த ஃபஜர், அது அந்த அந்த வாக்கியத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னாக்கா, 1000 வருஷங்களை சுருட்டி மடக்கி அறிவில் புகுத்தி விடுவோம்னு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. அது எப்பேற்பட்ட வார்த்தை. அதை இது ஏன் நான் இதை இந்த பாயிண்டிங் எடுக்கிறேன்னு கேட்டாக்கா, அதுக்கு விடியலுக்கு வந்து அரபுல ஃபஜர்னு சொல்லுவாங்க, பஜர்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இதில் அமுதகலை ஞானத்தில் கூட ஒரு பாடலில் வரும், ஆச்சுது அமுதகலை ஞானம் தானே, சாரி குருமுராஜில், ஆச்சுது பஜரின் நேரம், ஆச்சுது பஜரின் நேரம், அதற்கொரு வரம்பும் காணோம். நிறைய இருக்குது, அதை நான் போல, அதற்கு ஒரு வரம்பும் காணும். அந்த விடியலுக்கு வரம்பு இல்லைன்னாக்கா அந்த விடியலுக்கு உண்டான இது அவ்வளவு பெரிய லென்த்தி, அதனுடைய நீட்சியை நம்மளால் எடுத்து பேசவும் முடியாது, உணர முடியாது. அதனுடைய பலனை நம்ம பெற்று வருகிறோங்கிறது அந்த வாக்கியத்தில் இருக்கிற அவங்க இது. அதுக்கு மேலேயும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல விரிந்திரான் என்ற நெருக்கமான வாதிலை கரங்களினாலே, அங்கே வந்து பெருமர வனக்காடு,
வாதி இலை, இந்த வேதனை இனிமே இல்லை, கரங்களினாலே ஓருரை 70 பேரோனின் கிரணக்கையினை காவினுள்ளே நீட்டி. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு இது பொருள். இந்த கானகம்னு ஒரு பொருள் உண்டு. காங்கிற ஒரு ஓரெழுத்து சொல். தமிழில் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் உண்டு. இப்போ காலிருந்து ஆரம்பிச்சு க அப்படிங்கிற ஆரம்பிச்சதுக்கு அது க அப்படின்னாக்கா தமிழகராதி எடுத்து பார்க்கலாம் யார் வேணாலும். உடல், ஆன்மா, 2 பொருள். ஓரெழுத்து சொல். கா அப்படின்னாக்க காக்கிறது. காயம், காவியம். நம்ம காவியம்னா எப்பிக்கு டிராமான்னு நினைச்சுட்டு இருக்கோம், அதுவும் உண்டு. ஆனா காக்கக்கூடிய ஒரு திட்டம், இருத்தினோம் மீட்பின் திட்டம் காவியம். பூ போனேன் அந்த இடத்துல ஒருடைய கிணக்கினை காவினுடைய நீட்டி. அந்த திட்டத்துல அவங்களுடைய கிணக்கை தான் நிற்கிறாங்க. அது என்னது? அவங்க ஒளிவா பிழம்பு தான் அது அந்த வாக்கு தான். நீட்டி நிழலை, ஒரு நிழல் எடுக்காங்களே இவங்க, கொள்ளையடித்து விடாமல் தடுத்து பாதுகாத்து கொண்டிருப்பன போல். என்ன ஒரு இந்த வார்த்தையினுடைய இது வந்து, எங்கும் கம்பலான தோற்றம் கொடுத்து கொண்டு சிறையோசை நாதம், இறைவனுடைய நாதம். குரு சிலையும் சாட்சி வைத்துன்னு அந்த இந்த பாடல்லவே ஒரு வரும். அதுதான் அந்த நாதத்தை நமக்குள்ள வச்சு பயிற்சிருக்காங்க. அந்த நாதத்தை வந்து கண்டவங்க, அது நம்ம வந்து இன்னைக்கு அவங்களுடைய வாக்கு ரூபமாகவும் பாடல் ரூபமாகவும் இவங்கெல்லாம் பேசும் பொழுது, அவங்க நிகழ்வுகளை தொடும் பொழுது உணர்வுகளை நாம் எல்லாருமே அனுபவிக்கிறோம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓசை ஓடி நிற்கும் விரிந்த வனத்தினுள்ளே. நாம அந்த வனத்துல தான் இருக்கோம். இங்க ஆசானோட நிழல்ல இருக்கிறாங்க. அப்போ என்ன ஒரு திட்டமா 3 பாத்திரம் 2 விதமான காட்சிகளை காமிச்சிருக்காங்க. இது நான் அதை அனுபவிச்சது, எல்லாருக்கும் நான் அதை எடுத்து அது பகிரணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது சொல்றது தான் ஆக்சுவலாக இன்னைக்கு எது ஒன்று. ஆனால் வேற ஒரு இதில் திரும்பிடுச்சு. அதுவும் திருப்பினதும் அவங்க தான். எல்லோருக்கும் நமஸ்காரம்.